வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்தை குடியிருப்பு நிலமாக மாற்றுவது எப்படி? ஸோ விவசாய நிலத்தை வந்து குடியிருப்பு நிலமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து லேண்ட் யூஸ் கன்வர்ஷன் செய்ய வேண்டும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும்னா, இது மாவட்டம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியுடன் மட்டுமே இது வந்து செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த சட்டத்தின்கிறது வந்து மாற்றப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் இதன் மூலமாக தான் வந்து இது வந்து பண்ணப்படுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை தவிர மற்ற மாவட்டங்களாக இருந்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கணும். அதே சென்னை மற்றும் சென்னை மெட்ரோ எல்லைக்குள்ளே இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும். ஸோ மற்ற வந்து ஊராட்சி நகராட்சி மாநகராட்சியாக இருந்தது அப்படின்னா ஸோ கன்சர்ன்டு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வந்து அதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டிடிசிபின்னு என்ன சிஎம்டிஏன்னு என்னன்ட்டு. ஸோ இதில் நிலைமை எப்படி சரி பார்க்கணும்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓன் லேண்டாக இருந்தால் பட்டா சிட்டா அடங்கல் அது நஞ்சையா புஞ்சையாங்கிறத வந்து பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்த வந்து வாங்கி குடியிருப்பு நிலமாக மாற்றுறீங்க அப்படின்னா வில்லங்க சான்றிதழும் அடிஷனலாக வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு உண்டான எஃப்எம்பி சர்வே ஸ்கெட்ச் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். மூன்றாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் அந்த நிலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அசைன்டு லேண்ட், அதாவது கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலமாவோ அல்லது புறம்போக்கு நிலமாவோ இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் லேண்ட் வந்துட்டு குடியிருப்பு நிலமாக மாற்றுறதுக்கு வந்து அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட பகுதியா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயத்தில். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்றம் செய்வதற்கான நடைமுறை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம்ப்பா. ஸோ நில வகை மாற்று மனு இதை வந்து நம்ம வந்து தாசில்தார் அலுவலகத்தில் ஃபஸ்ட்டு சமர்ப்பிக்கணும். ஸோ அதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா பட்டா நகல், சிட்டா, அடங்கல், ஈசி, எஃப்எம்பி ஸ்கெட்ச் மற்றும் அந்த நிலத்திற்குண்டான ஆவணங்கள் லைக் பட்டா பத்திரம் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஓசி வாங்கணும். என்ஓசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைவே, பிடபிள்யூடி, இபி, ஃபயர், பொல்யூஷன் போர்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஓகேங்களா, இவங்ககிட்டலாம் வந்துட்டு வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது அதுக்கு வந்து பர்டிகுலர் லேண்டுக்கு உண்டான ரோடு ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டும் ஓகே அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு லேஅவுட் போடுறதுக்கு போகும். ஸோ லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டிடிசிபி அண்ட் சிஎம்டிஏவுக்கான லேஅவுட் வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ரிசர்வேஷன். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு சைட்டில் குடியிருப்பு நிலமாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் 10% வந்து பார்க்குக்காகவோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒதுக்கணும். ஸோ அது அந்த ஏரியா வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருக்கணும் அந்த லேஅவுட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பார்க்கு, ரோடு இதெல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குற அளவும்படி இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப் ஓகே அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல் அல்லது முனிசிபாலிட்டி அப்ரூவல், கட்டட அனுமதிக்கான அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் நிறைய முக்கிய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இது என்ன பார்த்திங்கன்னா அதாவது நீர்நிலைகள், ஏரி, கால்வாய் இதையெல்லாம் வந்துட்டு அதாவது பொதுவான பாதை இதையெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருப்பாக மாற்ற முடியாது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசு வழங்கிய நிலம், அதாவது அரசு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க சிறுபான்மையினருக்கோ அல்லது வேறு யாருக்கோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தையெல்லாம் வந்து நீங்கள் வந்து குடியிருப்பு பகுதியை நீங்கள் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கிரிட்டிக்கல் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். ஸோ இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாவுக்கு சம்மந்தமான பகுதிகளையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடியிருப்பு நிலமாக மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து எவ்வளோ செலவாகும், கட்டணங்கள் வரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன் ஃபீஸ், ஓகேங்களா, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ், அப்புறம் லேஅவுட் செக்யூரிட்டி ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி யூஸ்வலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஓ மூலம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது எங்கள் சர்வே நம்பருக்கு ரெசிடென்ஷியல் கன்வர்ஷன் வந்து அனுமதிக்கப்படுதா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிளான் வந்து எந்த ஜோனில், அதாவது இந்த நிலம் வந்து எந்த ஜோனில் இருக்குதுன்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேஅவுட்டுக்கான அப்ரூவல் வழங்கப்பட்ட தேதி இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஓக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறதா இருக்கும் ஆர்டிஐக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஆர் நிலா ஒதுக்கீடு செய்த விவரம், அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கான அந்த பார்க்குக்கோ அல்லது அதுக்குண்டான பஞ்சாயத்துக்குண்டான இடம் வந்து நம்ம ஒதுக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் விவசாய நிலத்தை வந்து குடியிருப்பு நிலமாக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ
ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு இந்த மாதிரி லா அதாவது விவசாய நிலம் ப்ளஸ் சட்டம் சம்மந்தமான வீடியோக்கள் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான பேசிவ் இன்கம் ஏர்னிங் ஐடியாஸ் அதெல்லாம் வந்து போட போகிறோம். ஸோ அந்த வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை. நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.